வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு 12 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கொலைகள் குறைவு, 2024 ரவுடி கொலைகளும் குறைந்துள்ளது டிஜிபி தகவல், குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவது அதிகரிப்பு, காவல்துறை புள்ளி விவரமும் களத்தின் யதார்த்த நிலையம். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு விஜயகிருஷ்ணா. சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான். சார் வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. கடந்த 12 ஆண்டுகளில் எந்த ஒரு ஆண்டையும் விட 2024 ஆண்டில் மிக குறைந்த எண்ணிக்கையில் கொலை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக டிஜிபி தகவல் கொடுத்திருக்கிறார். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 12ஆம் அந்த ஆண்டுல மாதத்திற்கு சராசரியாக 161, அப்புறம் 24ல் 130, அதற்கப்புறமா 120 கொலைகள் அப்படி வந்திருக்கிறது. இதை பற்றிய கருத்துக்களோடு முதலில் நம்ம ஆரம்பிப்போம். விஜய் கிருஷ்ணா, உங்களோட பார்வையில இந்த கொலை குற்றங்கள் குறைந்திருக்கிறது, இது தொடர் நடவடிக்கை, காவல்துறையோட தொடர் நடவடிக்கை, சில விஷயங்கள், அதாவது இந்த திருமணத்தினால் வருகின்ற கொலைகள், என்னன்னா பழி தீர்க்கிற கொலைகள், அதெல்லாம் விட்டுட்டு, தடுக்க முடியாத கொலைகளை விட்டுட்டு ரவுடிகளை உன்னிப்பாக கண்காணித்து இந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறதாக நமக்கு காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. உங்களோட பார்வையில இது அதாவது இந்த ரிசல்ட் எல்லாம் ஒரு நாள்ல வர ரிசல்ட் இல்ல. அதாவது ஸ்டேட் மிஷினரி எவ்வளவு கமிட்டடா எவ்வளவு ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றாங்கன்றான். ஏன்னா இதெல்லாம் எதோட ரிசல்ட்னு நம்ம பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் சிஎம்மோட அன்வேவர்டு கமிட்மெண்ட், சரிங்களா, முதலமைச்சர் அவர்களோட அன்வேவர்டு கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் லா அண்ட் ஆர்டர், சரிங்களா. அதுக்கடுத்து இதெல்லாம் எதோட ரிசல்ட்னு பார்த்தோம்னா இனிஷியேட்டிவ்ஸ் டேர், சரிங்களா, டிரைவ் அகேன்ஸ்ட் ரவுடி எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு டிஏசிஓ, இதுல சைபர் இதோட இதெல்லாம் கூட நிறைய இருக்கு, டிரைவ் அகேன்ஸ்ட் சைபர் அஃபென்சஸ், அதுக்கப்புறம் ஓசிஐயு, ஆர்கனைஸ்டு கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், இந்த மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸோட அவுட்கம் தான் இது. அதாவது கவர்மெண்ட் அதாவது கடந்த 10 ஆண்டுகள் இதுலயே அந்த டேட்டாஸ்லாம் இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல லா அண்ட் ஆர்டர் சரியா போல, மக்களுக்கு உகந்ததா இல்லை, அதாவது அன்னைக்கு இருந்தால் நம்மளுக்கு இருந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக 2016 அப்புறமேட்டு இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதனால ஒரு லா அண்ட் ஆர்டரில் ஒரு டென்டேட்டிவ் சிச்சுவேஷன் வரப்போ இந்த கவர்மெண்ட் அதை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அணுகியிருக்காங்க. இதை வெறும் எலக்ட்ரல் ப்ராமிசஸாவோ இல்லை வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்காவோ அணுகாமல் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸாக தான் அணுகியிருக்காங்க. இதன் விளைவு தான் இது. ஏதாவது இது எல்லா விதங்களிலுமே, இது இன்னைக்கு மட்டும் இல்லை, 2000 நம்ம இப்போ 2 months முன்னாடி சிஎம் அவர்கள் அசம்பிளியில் ரெக்கார்டோட பேசினார். ஆனால் அதை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்காம வெளிநடப்பு செஞ்சார். அதுவும் நீங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2012 அதிகமாக இருந்தது, இருக்கிறதுலே அதிகமாக மர்டர்ஸ் எல்லாமே அதிகமாக இருந்தது. 1943 1943 இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் 1927 இருந்தது. கோவிட் டைமில் கூட 1661 இருந்தது. அதுக்கப்புறமேட்டு 2022 பார்த்தீங்கன்னா அது அப்படியே இறங்கியிருக்கு, 1540 இருக்குது. இப்போ 2024 1540 திரும்பி வந்திருக்கு. அப்புறமேட்டு இது இந்த 2025 முதல் 4 மாதங்களில் பார்த்தோன்னா 483. இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மி. போன வருஷம் 501 இருந்தது, இந்த வருஷம் 483 இருக்கு. இன்னொன்று ரீகேட்டகரைசேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணி இந்த ஏ கேட்டகரியில் இருக்க அக்யூஸ்ட் எல்லாமே 50% கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ், குண்டாஸ் ஆக்டில் இருக்கவங்க, இது எல்லாமே பார்த்தோம்னாலே அதாவது ஹையஸ்ட்டாக 2024 இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ் எல்லாமே 3645 பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இது அதிகபட்சமாக எப்போ இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா 2019, குறைந்தபட்சமாக 2019 பார்த்தோன்னா வெறும் 1929 தான் இருந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த ஆண்டு 2484, அதுக்கு அடுத்த ஆண்டு 3380, அதுக்கு அடுத்த ஆண்டு 2024 திரும்பி 3645, இந்த ஆண்டு இது வரைக்குமே 1325. ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்க்கு கன்விக்ஷன் ரேட் அதிகமாக இருக்குது. அவங்க எல்லாருக்குமே, அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 150 ஹிஸ்டரி ஷீட்டருக்கு 10க்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மர்டர் ரேட்ஸு,
மாத சதவீதத்தில் நம்ம பார்த்தோம்னா பர் மந்த் ஆவரேஜில் பார்த்தோம்னா மர்டர் ரேட்ஸ் இருக்கிறதுலே அதிகபட்சமாக 2012 161 பர் மந்த்து, 2024 130 பர் மந்த்து, இப்போ வெறும் 120 பர் மந்த்து. அதாவது கவர்மெண்ட் எவ்வளோ கமிட்டடாக என்னென்ன ஆங்கிளில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக ஒரு கவர்மெண்ட் மெக்கானிசம் கரெக்டாக ஆப்ரேட் ஆகாதனால நிறைய நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் பெனிட்ரேட் ஆகிடுச்சு சொசைட்டிக்குள்ளே. இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் எல்லாமே இன்டர்ஃபியர் பண்ணி இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோலில் இறங்கியிருக்காங்க. அதாவது வந்து எல்லா நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸோட ஷீஷர்ஸு, அதாவது மற்ற கஞ்சாவாக இருக்கலாம், இல்லை குட்கா பொருட்களாக இருக்கலாம், இல்லை ரீசெண்டாக எடுத்த டிரைவ்ஸில் ஸ்கூல் பசங்கள்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம், சிஎம்மாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே டைரெக்டாக எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்சஸ்னு எல்லா இடங்கள்லையுமே மிகப்பெரிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே அதாவது எப்படின்னா ஒரு கமிட்டட் ஸ்டேட் மிஷினரி. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணுறதுனால இந்த அவுட்கம் கிடைக்காது. இந்த ஸ்டேட் கமிட்டடாக ரொம்ப பெக்யூலராக ரொம்ப ரொம்ப கன்சைஸாக கிளியர் பண்ணி எல்லா இடங்கள்லையுமே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடங்களில் ஸ்டேட் இதை அட்ரஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல இடங்களில் அசம்பிளிலேயும் சரி எல்லா இடங்கள்லையும் சிஎம் ரொம்ப கிளியராக பேசியிருக்காரு, அவங்களோட கமிட்மெண்ட்டை காட்டி. ஓகே சார், இப்போ செல்வம் சில பத்மநாபன் சார் முக்கியமாக இப்போ இவர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இது ஒன் டேல கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. எப்படின்னா பெண்கள் 12 மணிக்கு நைட்ல போகலாம், வீடு திறந்து வச்சுட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரை வேணாலும் என்ன பண்ணாத ஒரு ஆதி காலத்துல அவர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசின கருத்து காங்கிரஸ் மேல பற்று கொண்டு பேசினா அந்த கட்சி வளரும். ஆனா இவர் செய்தி தொடர்பாளர் காங்கிரஸ் சொல்லிட்டு திமுக செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. தயவு செஞ்சு ஜெயிலில் குற்றவாளிகள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க, குற்றவாளிகள்லாம் வந்து வெளியில் சொல்றதெல்லாம் எங்களுக்கு வெளியில இருக்கிறத விட ஜெயிலில் தான் சேஃப்டி, அங்கிருந்து தான் சம்பவங்கள் பண்ண முடியுன்ற அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. அதாவது எதுல சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த கம்பேரிசன்ல ஆனா குறைவு இல்லையா, அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். காலத்துல இந்த பீரோ புள்ளிகள் இருக்கும், தெருவுல 2 பேருக்கு பீரோ புள்ளிகள். இன்னைக்கு பீரோ பில்லிங்கே இல்ல, அதனால குற்றமே குறைஞ்சு போச்சு, திருட்டுல கம்மி சொல்லலாம். இல்ல அதுதான் நான் சொல்றேன், சைபர் அஃபென்சஸ் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றேன், 80,000 சைபர் அஃபென்சஸ் டிஎஸ்ஓ பண்ணிருக்காங்க. தம்பிக்கு 80,000 கோடி எடுத்திருக்கானுங்க சைபர் கிரைம்ல. திருடர்களும் கொள்ளடிக்கிறவனும் மாறும்போது காவல்துறையும் அதுக்கேற்ற மாதிரி பிரிவென்ஷனையும் மாத்திக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த சைபர் கிரைமா அது அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம், அதே வீட்டுல உள்ள போது திருடனா நான் வந்து கைராக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற காலத்துல நம்ம இருந்தோம்னா தயவு செஞ்சு இந்த புள்ளி விவரம் எதுல பேசணுமோ அதில் தான் பேசணும். இன்னைக்கு சிஎம் வீட்டில் உள்ள புந்து ஒரு 100 பேர் மறியல் பண்ணியிருக்காங்க, அவங்களை எடுத்து போய் அந்த ஒரு மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் திமுகனுடைய கூட்டணி நிர்வாகிகளை கொண்டு விவசாயிகளுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி ஏமாத்திருக்காங்க. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நிர்வாகி இல்ல புள்ளி விவரம் வேண்டாம். நீங்க இப்ப இன்றைய அறிக்கையில இருக்க புள்ளி விவரம் உங்களுக்கு குற்றங்கள் குறைந்திருப்பதாக புள்ளி விவரத்தை நீங்க நம்புறீங்களா இல்லையா, நடந்திருக்கா இல்லையா? புள்ளி விவரம்ன்றது ஃபேக்ட்மா, ஏட்டு சுரைக்காய் அந்த காலத்துல இருந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு அந்த ஸ்காட்லாந்து போலீஸை விட நம்ம கிரேட்னு சொல்லுவோம். நாங்கெல்லாம் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது அவன் ஸ்காட்லாந்து போய் ஒரு குற்றவாளி அணுகும் போது ஹெலிகாப்டர்ல கேமரால ஜூம் ஆகும், போய் பிடிப்பான். அப்படியே நம்மளும் அதுக்கு இணைன்னு சொல்லுவோம். எப்படி இணைன்னா நாங்க தமாஷா சொல்லுவோம், அது இப்ப பொருந்துமான்றது இருக்கட்டும். நான் திருடனை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ரவுடி பண்ணவனை விட்டு ரவுடி பக்கத்துல இருக்கிற போய் பிடிச்சி போய் கேஸ் போட்டோம். 11 மணிக்குன்னா 11:05 அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி காலத்துல எல்லாம் இருந்து நாங்க கடந்து வந்தோம். அதனால எப்பவுமே மேடம் அரசியல் கட்சிகள் தான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் அராஜகம் பண்ணுவாங்க. இது இயற்கை இயல்பு. அப்படி இருக்கும் போது யாரு தமிழ்நாட்டுல அராஜகம் பண்ண முடியும்? ஆளுகின்ற கட்சி அது திமுக அதிமுக ஏதோ. ஆனால் அதிமுக காலத்துல அதிமுக ஆட்சி பண்ணும்போது அவருக்கு அராஜகம் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க, திமுக வந்து என்ன பண்ணும், அதிமுக தலைவர்கள் வந்து அதை கட்டுப்படுத்துவாங்க. ஆனா திமுக என்ன பிரச்சனைனா அதிகாரத்தில் இருக்கவங்க அராஜகம் பண்ண போது அதை கட்டுப்படுத்துவதற்கு திமுக தயாரா இருக்கோ இல்லையான்னு தெரியல. அவங்க தயாரா இருந்தாலும் இவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை. 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிய போது, இன்னும் 1 ஆண்டு காலம் இதுதான் உங்களுக்கு அறுவடை செய்கின்ற ஒரு பருவம். அதனால எந்த பேச்சும் கேட்க மாட்டாங்க, தலைமைக்கும் இல்லாம அது பாட்டு போயிட்டு இருக்கோம். முந்தானத்துமா பாலியல் குற்றவாளி எப்படி நம்ம இது கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்ல இருந்து பொள்ளாச்சியை பத்தி பேசிருக்கோம்.
அந்த மாதிரி ராணிப்பேட்டில் ஒரு மாணவியை போய் ஒருத்தன் கல்யாணம் பண்ண திமுக நண்பர் ஏற்கனவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1008 சிகரெட்டில் சுட்டு இருக்கான், கடிச்சிருக்கான், என்னென்னமோ நாசம் பண்ணுறான். அந்த பொண்ணு கதறுது டிவியில். போகாத காவல்துறை அதிகாரி எஸ்பிகிட்டையும் போயாச்சு, டிஐஜிக்கிட்டையும் போயாச்சு, டிஎஸ்பிகிட்டையும் போயாச்சு, போலீஸ்கிட்டையும், யாருமே நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த அளவுக்கு ஞானசேகர் இது வரைக்கும் யார் இருந்தா சார்? கேள்வி என்னாச்சு? இப்ப ரீசெண்டா தீர்ப்பு வந்தது, யார் அந்த சார்ன்ட்டு பொள்ளாச்சி கேஸ்க்கு ரீசெண்டா தீர்ப்பு வந்தது. அதாவது வந்து இல்ல அவர் சார் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் வச்சு தானே விவாதம் பண்ண முடியும். ஃபேக்ட்ஸ் தானே உண்மை. நம்மளுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் 8 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கடந்த காலத்துல. இவங்க 1 லட்சம் சில்லறை வந்து நீங்க வேற மாதிரி தான் பாக்குறீங்க. எஃப்ஐஆர் போட அது சரியான ஃபேக்சுவல் இல்ல. எஃப்ஐஆர் போட்டா தானமா கட்டுறதுல 10 லட்சம் எஃப்ஐஆர் போடணும். இல்ல ஹையஸ்ட் சார்ஜ் ஷீட் போட்ட பர்சன்டேஜ் பாத்துருக்கீங்கன்னா 97% சார்ஜ் ஷீட் போட்டுருக்காங்க. நேஷனல் ஆவரேஜே வெறும் 81% தான். இல்ல நீங்க பேசுறது வந்து யார் சொன்னா சார் ரெக்கார்ட் இருக்கு. 1 லட்சம் இதுக்கு பதில் சொல்லுங்க. 1 லட்சம் எஃப்ஐஆருக்கு பதில் சொல்லுங்க. 1 லட்சம் எஃப்ஐஆர் நீங்க என்ன டேட்டாபேஸ் பேஸ்ல பேசுறீங்க? நீங்க எந்த ஆதாரத்துல பேசுறீங்க? நான் பேசுறது எல்லாமே ஆதாரம் இருக்கு. நான் பேசுறது எல்லாமே ஆதாரம் இருக்கு. எல்லாமே அத்தன்டிகேட்டட். நீங்க go check in all the records. சரி, 1 லட்சம் எஃப்ஐஆர் should be. நான் சொல்ற தரவுகள் எந்த ரெக்கார்ட்னு என்னால சொல்ல முடியும். அவர் சொல்ற தரவுகள் எந்த ரெக்கார்டு உலகறிஞ்ச விஷயம் சார். இல்ல உலகறிஞ்ச விஷயம்னா எங்க இருக்கிற தரவுகள் சொல்லுங்க சார். 8 லட்சம் தரவுகள் நீங்க இப்போ லைவ்ல நான் சொல்ற அந்த வெப்சைட்ல போய் தரவுகள் நீங்க வெப்சைட்ல போய் சொல்ற விஷயம் நம்பர் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபைல்ட் தரவுகளோட பத்தி அப்புறமா பேசலாம். நம்பர் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபைல்ட் இன் அதர் கொடுக்கப்பட்ட அறிக்கையில இருக்க தரவுகளை பத்தி நீங்க பார்க்கும் பொழுது இல்லை இது தரம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எப்பவுமே திமுக ஆட்சி வந்தாவே சட்டம் ஒழுங்குக்கு மோசமா இருக்குன்றது பரவலா இருக்கு. அது மீண்டும் கலைஞர் ஸ்டாலினுக்கு நாங்க வாக்களித்த ஒரு வாக்காளரா சொல்றேன். இவர் வந்தாச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு நினைச்சோம். ஏமாற்றம் மட்டுமே எங்களுக்கு. சரிங்க சார். பூபதி ஜான்சன் நீங்க சொல்லுங்க சார். அரசியல் நிலைத்தன்மை இல்லாததுனாலதான் எப்பவுமே இந்த குற்றங்கள்லாம் வந்து அதிகரிக்கும். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்லயோ ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லயோ அதை பார்த்தோம். விஜய் கிருஷ்ணா முன்வைத்த கருத்துக்கள் இது. ஸோ இப்போ நிலைத்தன்மையோட இருக்க அரசு எடுத்த முடிவுகள் தான் இந்த டேட்டாஸ்க்கு ஒரு அடித்தளமா அமைகிறது. ஸோ ஒரு நாள்ல கிடைச்சது இல்லைன்னு அவர் சொன்னார். ஆனா இந்த ஃபேக்சுவல் இந்த 8 சுரக்கா எல்லாம் கறிக்குதவாத தினம் ஒரு குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த இடத்துல வந்து அது குறைக்கப்பட்டிருக்கு? ஒரே நாள்ல தோழர் சொன்னாரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது பொதுவான இருக்கக்கூடிய பழமொழி. இது ஏட்டு சுரக்காய் இல்லையே, இட்ஸ் அ ஃபேக்ட், உண்மை. உண்மைங்கிறது எப்படி அப்படின்னா நிகழ்வுகளை வைத்து கொண்டு வரப்படக்கூடிய புள்ளியல். அது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். எப்பா நல்லது செய்யுங்கப்பா, அன்பா இருங்கப்பா, எல்லாமே நடக்கும். அப்படி சில சூழ்நிலையில் அது நடக்காது. அது சரியான சமயத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம தகவலித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப சொல்லி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபேக்ட். என்ன ஃபேக்ட்? அடிப்படை இதில் 2010 எவ்வளவு, 2020 எவ்வளவு, 2024 எவ்வளவு குற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிற தன்மையை வச்சு சொல்றாங்க. இப்ப கணக்குப்படி போட்டு பார்த்தா சிஎம் சொல்றாரு, சங்கர் ஜிவால் அவர் சொல்றாரு 2024 6.8% முன்பு இருந்ததை விட குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அதாவது குற்றங்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக நடந்திருக்குது. நீங்க சொன்ன மாதிரி குற்றங்கள் வந்து ஹிஸ்டரி சீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிமினல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து சூழ்நிலைகள் சம்பந்தமாக, சோசியல் இன்இக்வாலிட்டி சம்பந்தமாக, பாவர்ட்டி சம்பந்தமாக, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத சம்பந்தமாக திருடுவதும் குற்றங்களும் இது தனியாக நடந்துட்டு இருக்குது. இது போன்ற இன்இக்வாலிட்டி, பாவர்ட்டி, ரெண்டாவது வந்து ஒரு முன்விரோதம் இல்லாம உணர்வுகளால் உந்தப்பட்டு படக்கூடிய கொலைகள், இது எல்லாம் வந்து தனி மனிதனுடைய ஒழுக்கம் முன்னேறினால் தான் இந்த குற்றங்கள் தடுக்கப்பட முடியும். ரொம்ப முக்கியம். ஒரு குற்றங்கள் அதாவது நடக்காமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் தனி மனித ஒழுக்கம் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தனி மனித ஒழுக்கம் என்றால் தனி மனித ஒழுக்கம் இருந்தால்தான் நாம் குற்றம் செய்வது தவறு என்பதை தன்னைத்தானே இருக்கக்கூடிய உணர்வு, இன்சைட். அது எப்படி தனி மனித ஒழுக்கம் வரும் என்றால் நம்ம கல்வியினால் வரும். என்றால் மதங்களும் மற்ற காரியங்களும் போதனைகளும் நம்மளை
பக்குவப்படுத்துகிறது, ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது. இது மதம் பக்குவப்படுத்துகிறது, நல்ல அறிவுரைகள் பக்குவப்படுத்த வருகிறது, கல்வி நம்மளை பக்குவப்படுத்தப்படுகிறது. இது எல்லாம் தனி மனித ஒழுக்கம் இருந்தால்தான் இது ஐயா முக்கியமான பாயிண்ட்ல வர்ற இது போன்ற குற்றங்கள் எல்லாம் தடுக்க முடியும். ஒண்ணு, இந்த ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ், பணம் கொடுத்து கொள்ளக்கூடிய வாடிக்கையாளர்கள், ஹிஸ்டரி செட்டர்ஸ், இவர்களை குறைத்தால் தான் அடிப்படையான குற்றங்கள், வளர்ந்து வருகின்ற குற்றங்கள் குறைக்க முடியும். அரசு என்ன சொல்லுகிறது என்றால், இது போன்ற இருக்கக்கூடிய ஹிஸ்டரி செட்டர்ஸ், ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ், அப்புறம் இந்த போன்ற கிரிமினல்ஸ், இவங்களை நாங்கள் குண்டாஸ்ல போட்டிருக்கிறோம். என்ன குண்டாஸ் போட்டிருக்கோம்? அதாவது 2024 4572 அரெஸ்ட் நடந்திருக்கு. இதுல குண்டாஸ்ல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 150 ஹிஸ்டரி செட்டர்ஸ் 10 ஆண்டுகளுக்கு மேன்று நம்மள தண்டனை வச்சிருக்கிறோம். அப்போ இது போன்ற ப்ரொஃபஷனல்ஸ், ஹிஸ்டரி செட்டர்ஸ் நம்ம குறைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா நடக்கக்கூடிய இந்த குற்றங்கள் குறையுது. அதனுடைய தரவுகள் சொல்றாங்க. அப்ப இது எதை வெளிப்படுத்துகிறது? அட்மினிஸ்ட்ரேஷன். அவ்வளவுதான். திமுக அரசு கடந்த 4 ஆட்களை கடந்து 5வது ஆண்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய இன்னொரு 5 ஆண்டையும் நாம் என்ன பண்ணுவோம்? வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு தீவிரமாக ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வேலை பார்க்கிறாங்க. அது குற்றமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், பொதுவாழ்வாக இருக்கட்டும், எல்லா ஆங்கிள்லையும் முயன்று செய்து நம்ம மதிப்பிற்குரிய சிஎம் பண்ணிட்டு இருக்கிறார். அதனுடைய ஒரு விங்கு தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுல பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்க. இதுல எங்க நம்ம பாராட்டணும் அப்படின்னா, ஒரு குற்றம் நடப்பது தடுக்க முடியாது. குற்றம் நடக்கும் பொழுது அதுக்கு ரியாக்ஷன் எவ்வளவு, எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு ஆக்ஷன் கரெக்டா எடுக்கறாங்க. சொல்லுங்க சார். ராணிப்பேட்ல ஏன் இன்னும் கைது பண்ணல? பண்ணுவாங்க சார். சார் அதாவது அந்த பொண்ணு இருங்க சார். நம்ம வீட்டு குழந்தைங்க இருங்க சார். சார் நம்ம ஒரு இருங்க சார். சிங்கிள் இன்சிடென்ட் எடுத்துட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக தவறு சோறுக்கு ஒரு சோறு பதம் சார். அது சார் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் கரெக்ட் தான். 1 லட்சம் எஃப்ஐஆர் தான் உங்களுக்கு. இல்ல அப்படி எல்லாம் எடுக்க முடியாது சார். பொது வாழ்க்கையில நீங்க ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கறது கேரக்டர்ல எடுக்கலாம் சொல்றது சார். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்சிடென்ட் ராணிப்பேட்டையில் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அது என்ன பண்றாங்க? இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, காரியங்களை செய்யறாங்க. அது நடக்க முடியல, குற்றம் எடுக்க முடியல. எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்ன சார் பிரச்சனை? இது போடுவாங்க சார். சார் அது போடுவாங்க. ஒரு குற்றத்தை வைத்து ஒட்டுமொத்தமே தவறுன்னு சொல்ல முடியாது சார். இப்ப நீங்க இருக்கிறீங்க, நீங்க நல்லவர், வல்லவர், அருமையான கருத்துக்களோட ஏதோ ஒரு சின்ன தவறு நடக்குது. ஒரு தவறு நடந்து விட்டதனால் செங்கை பத்மநாபன் தோழர் அவர்கள் முற்றிலுமே மோசமானவர் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள முடியுமா? நாளாட்சி காலத்தை ஒத்துக்கொள்ள முடியாது. ஒத்துக்கொள்ள முடியாது. அப்ப ஒரு சோறுக்கு ஒரு பானை சோறுக்கு பதம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒத்து வருமா? அந்த பழமொழி ஒத்து வருமா? ஒத்து வராது. ஏனென்றால் சூழ்நிலையின் காரணமாக, நிகழ்வின் காரணமாக ஒரு தவறு நடந்திருந்தால் அந்த தவறை நம்ம என்ன பண்ண, நடந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் மனித இயல்பு. அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, கருத்துக்கள் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய ஆக்ஷன்ஸ், ஹிஸ்டரி செட்டரா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் எடுத்ததுனால குற்றங்கள் குறைவா இருக்கு. அப்ப என்ன, அது நிலைமைகள் முன்னேறி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நிலைமையே நாங்க ஒண்ணுமே குற்றமே நடக்கல, கொலையே நடக்கல, கற்பழிப்பே நடக்கல, அப்படியே இல்ல. 250 ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ், 140 கன்விக்டட் சொல்றாங்க. இருங்க நான் சொல்றேன். 5000 ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இருக்காங்க சார். இருங்க சார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது போன்ற நாங்கள் வேலைகள் செய்வதனால், காரியங்களை செய்வதனால் முன்பு இருந்த காலத்தை விட இப்பொழுது முன்னேறி இருக்கிறது, குற்றங்கள் குறைவாக இருக்கிறது. அதே போல எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு இமீடியட் ரியாக்ஷன் எடுக்கணும். மேடம் இப்பெல்லாம் சோசியல் மீடியா வந்துருச்சு மேடம். இப்பெல்லாம் முன்பு இருந்தது போல 10 வருடத்துக்கு முன்பு இருந்த போல கிடையாது. சோசியல் மீடியால பிரஷர்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப சார் சொன்னதே அது ஒரு எவிடன்ஸ். அதோட எவிடன்ஸ் இப்ப சொல்றாரு. சோசியல் மீடியால இது பறக்கும். உடனே என்ன பண்ணாங்க, எப்பா இது இந்த காரியங்கள் நடந்திருக்கு, இத கவனிங்க. அப்ப சோசியல் நேரத்துல செங்கை பத்மநாபன் ஏன் எஃப்ஐஆர் போடலன்ற கேள்வியை முன்வைத்தார் அப்படின்றது கூட ஒரு அடித்தளமாக தானே அமையும். நான்காவது தூணாக இருக்கக்கூடிய மீடியாக்கள், பத்திரிகைகள், அதில் இணைத்தூணாக இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள் இது வலுப்பெறுகிறது. நிச்சயமாங்க சார், தொடர்ந்து பேசலாம். ரொம்ப முக்கியம். சரிங்க சார். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு என்பது அரசின் கைகளில் தான் இருக்கிறது. தொடர்ந்து 4 ஆண்டுகளில் எடுத்த அந்த நடவடிக்கைகளின் விளைவாகத்தான் இந்த பெர்சன்டேஜஸ் குறைந்திருக்கிறது. ரவுடிகள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று வந்திருக்கின்ற இந்த அறிக்கை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு
அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு பணிவான மாலை வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு குறைஞ்சிருக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லி வாதம் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் அவர்கள் அடுத்த மாசமா அல்லது அதுக்கு அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆக போறார். அவர் ரிட்டையர்ட் ஆகணும், அவருக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும். அதாவது பதவி நீட்டிப்பிற்காக செய்யப்படுகிற இந்த இதுதான பட்டியல் தான தவிர இதுல வேற எந்த வகையிலும் கடுகளவு கூட உண்மை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தம்பி விஜய் கிருஷ்ணன் சொன்னாங்க 1600 1300 ஆயிடுச்சு சார். 1300 உயிர் போயிடுச்சு, 1300 உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது இந்த அரசில் அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருக்கணும். ஒரு கூட்டணி கட்சியினுடைய நண்பர் நீங்க எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நியாயப்படுத்தாதீங்க. ஒரு 2 மாசத்துல ஒரு கூட்டணியை கூட மாறி பக்கத்து வீட்டுல கொள்ளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல கொள்ளை ஊத்த மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா குற்றங்கள் டாப் ரேட் யூபில நம்ம வீட்டு பிரச்சனை ஏத்துக்க முடியுமா? நம்ம வீட்டு கதையை நம்ம ஒன்றே ஒண்ணு சொல்றது முற்றிலும் உண்மை. அவர் ஆட்சிக்கு பதில் கொடுக்கணும். சொல்லுங்க சார். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார்னு பேரு. காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஜெயக்குமார்னு பேரு. தெரியல. அவர் படுகொலை செய்யப்பட்டு 1.5 வருஷம் இதுவரை குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கப்படல. இதுக்கு தம்பிக்கு விஜய் கிருஷ்ணா பதில் சொல்லணும். சரி, ஆம்ஸ்டாங் என்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கேட்டா குற்றவாளிகளை கைது பண்ணிருக்கோம்னு சொல்லுவீங்க. சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்களா? சார்ஜ் ஷீட் போட்டிருக்கியா? இப்ப நாள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்களா? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா? பிரேம் அதாவது சார்ஜஸ் பிரேம் பண்ணிருக்கீங்களா? அதையா சொல்லுங்க, விட்டுருங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிற, மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கிற ஒருவருடைய சகோதரர் 2012ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். அது அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வரை அந்த குற்றவாளிகள் யார் தெரியல. இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய போலீஸுக்கு அவமானம், சர்க்காருக்கு அவமானம் இல்லையா? கேட்டா 4 வருஷம் மாண்புமிகு முதலமைச்சர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு கேட்டா ஒய்கால கிரிமினல்ஸ் கதவை பூட்டிட்டு ஓடிடுறாங்க. போலீஸ் போய் வீட்டை சீல் வைக்கிறாங்க. அவங்க எங்க போயிட்டாங்க? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கணுமா, போலீஸ் கொடுத்திருக்கணுமா வேண்டாமா கேட்டா உங்க ஈடி தானே பண்ணணும், அவங்க தானே பண்ணணும்னு சொல்லி உடனே பேசிடுவீங்க. ஆனால் உங்களுடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, நீங்க ஏன் போய் ஒவ்வொரு முன்னாள் மந்திரி வீட்டு எல்லாம் சர்ச் பண்றீங்க? அது யாரும் தப்புன்னு சொல்லல, நடக்கணும். சரி, சர்ச் பண்றீங்களா? ரெக்கவரி என்ன பண்ணிருக்கீங்க? என்ன உங்களுக்கு அதிக நோட்டு கொடுங்க போலீஸ், அதாவது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ் நோட்டு கொடுங்க சார், பிரஸ் நோட் கொடுங்க. சரிங்க சரிங்க சார். அவரை வெளியே போக சொல்லிட்டு இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. தூத்துக்குடியில அந்த மருத்துவருடைய பெயர் கண்ணன், பத்திரிகையில எல்லாம் வந்துருச்சு. கோவில்பட்டியில ஒரு மருத்துவர், அரசு மருத்துவர் தன்னுடைய அரசு மருத்துவமனைக்கு வந்த ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரருடைய மனைவிய தன்னுடைய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போய் அங்க 40 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு சொல்லி இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அவர் மேல பனிஷ்மெண்ட் போட்டிருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் பனிஷ் பண்ணிருக்காங்க. என்ன அவமானம் இல்லையா? இதெல்லாம் போட்டு நம்ம நியாயப்படுத்தி பொது இன்னொரு விஷயம் கேட்டுக்கிடுங்க. நான் இந்த கட்சி, அவர் அந்த கட்சி, இதெல்லாம் விட்டுட்டு நாம் எதிர்கால சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று அடையாளத்தை பதிவு செய்து விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் இதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. ஒரு குற்றம் நடந்தாலும் சரி, அதாவது 1000 குற்றம் வேண்டாம், ஒரு உயிர் பறிக்கப்பட்டாலும் அது உயிர் தானே சார். மரியாதைக்குரிய அண்ணன் பத்மநாபன் கேட்டார, ஒரு சகோதரி என்னுடைய கணவர் என்னை திமுகவை சேர்ந்த திமுகவின் பொறுப்புல இருக்கிற ஒருவர் என்னை
திருமணம் செய்து கொண்டு என்னை திமுகவை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளுக்கெல்லாம் அவரை போய் பாரு, இவரை போய் பாரு, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாரு. அவமானமா இல்லையா? இன்னைக்கு ஒரு சொல்லிடுறேன். ஒண்ணு கேளுங்க சார், அமைதியா இருக்க. ஓட்டப்பிடாரத்துல ஒரு திமுக இளைஞர் அணி நிர்வாகி சிலை கடத்தல் வழக்கில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இந்த கேவலத்தை விட்டுட்டு இதை நியாயப்படுத்துவதற்கு நான் பெரிதும் மதிக்கிற டாக்டர் பூபதி ஜான் சரி, தம்பி வளர வேண்டும் என்று நான் நினைக்கிற தம்பி விஜய் கிருஷ்ணாவை பேசுறது அவமானத்தை ஆவரிப்பது, அவர்களை நியாயப்படுத்துவது, இதெல்லாம் கேவலம் சார். இதெல்லாம் இதை வச்சுட்டு ரேஷியோவை பத்தி பேசிட்டு இருக்கோம், பிரசன்டேஜை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன சார் இது? அதனால காவல்துறை இதை விட்டுருங்க. அரசுக்கு எதிராக பேசுகிற பத்திரிகையாளர், அரசுக்கு எதிராக பேசுகிற சமூக ஆர்வலர்கள், அவங்களை பிடிச்சிட்டு போய் ஏதோ பொய் வழக்கு ஒரு 50 வழக்க போட்டுட்டு ஜெயிலுக்குள்ள வச்சு அடிச்சு கையை ஒடிக்க வேண்டியது என்னுடைய பொருள். சரிங்க சார், ஓகே. பூபதி ஜான் சார், அதாவது முக்கியமா என்ன சொன்னா, அரசாங்கத்தை திருப்திப்படுத்துவதற்காக காவல் அதிகாரி தன்னோட அந்த ரிட்டையர்மெண்ட் அதை நீட்டிப்பதற்காக கொடுக்கப்பட்ட செய்திகள்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாலும், அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பர் குறைந்திருக்கிறதோ பெர்சன்டேஜ் குறைந்திருக்கிறதுல எந்த வகையில பாராட்டை தேடுகிறீர்கள், நீங்கள் ஏன் ஆதரவாக பேசுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல, மதிப்பிற்குரிய செல்வம் சார் சொன்னதுலயே அடிப்படையிலேயே புரிதல் இல்லை தோழர். அவருக்கு என்ன சொல்றாருன்னா, குற்றங்களை நியாயப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிறாங்க. யாரும் குற்றங்களை நியாயப்படுத்தவில்லை. யாராவது ஒரு மனிதன் குற்றங்களை நியாயப்படுத்தினாலும் அவன் மனிதனே அல்ல, அவன் மிருகம். அதான் ரொம்ப முக்கியம். குற்றங்களை யார் நியாயப்படுத்தியது? யாரும் நியாயப்படுத்தவில்லை. குற்றங்கள் குறைந்திருக்க இருங்க ஐயா, செல்லுமையா ஐயா, இருங்க, கூட்ட பேச எனக்கு கொடுக்கறதா 2 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. இருங்க, குற்றங்களை நியாயப்படுத்தவில்லை. முதல்ல தெளிவு இருக்கணும். குற்றங்களை யார் நியாயப்படுத்த? ஒரு குற்றம் பண்ணது, இந்த குற்றம் சரிதான் அப்படின்னு சொல்லுவது யார் சொல்லி இருக்கிறார்? யார்? குற்றம் எந்த குற்றம் வந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அது மாற்று கருத்து இல்ல. யாரும் குற்றங்களை நியாயப்படுத்தவில்லை. என்ன சொல்ற அப்படின்னா, முன்பு இருந்த ஆண்டை விட இப்பொழுது குறைவாக இருந்திருக்கிறது குற்றங்கள். இது ஒரு ஆட்சிக்கும் மகுடம் சூட்டப்பட மகுடம் சொல்லி நாங்க சொல்ல போறேன், டேட்டா ரிலீஸ் பண்றாங்க. முன்பு இருந்ததை விட இந்த வருடங்கள் குற்றங்கள் குறைவா இருந்திருக்கிறது. இந்த குற்றங்கள் குறைவா இருந்ததுக்கான காரணங்கள் அலசப்பட்டதிலே குண்டாஸ் அதிகமா போட்டிருக்கும். ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய ஹிஸ்டரி சைட்டர்ஸ் அவர்களை தண்டிப்பு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு 150க்கும் மேற்பட்டவர்களை 10 ஆண்டு கடங்காவல் கொண்டு வந்திருக்கிறோம். இது போன்ற காரணங்கள் கொண்டு வந்ததனால் இந்த குற்றங்கள் எல்லாம் குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6.8% குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த ஆட்சிகளை இதை நாங்கள் பெருமையாக கருதவில்லை. ரொம்ப முக்கியமாக கவனம், இது பெருமை என்று கருதவில்லை. நாங்கள் விரைவாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான் சொல்றது. இன்னும் மற்றவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு கண்டிப்பாக நாங்கள் இதை பெருமை என்று கருதுவது உச்ச நீதிமன்றத்தில் கவர்னருக்கு எதிராக வழக்காடி உரிமைகளை பெற்று தந்தது பெருமை. அது பெருமை. இது நாங்கள் விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஓடிக்கொண்டு கொடுத்துட்டு 2 நிமிஷம் தான் மேடம் முடிய போகுது. விரைவாக செயல்பட்டுக் கொண்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். போனது காரணமே இவங்க தான். அந்த கல்வி இப்ப உரிமை என்ன கொண்டாடுறது, உரிமையை கொண்டாடுறது. ஐயா இருங்கய்யா, ஐயா கண்ட காலத்துல நீங்க விட்டுறீங்க. இப்ப போறாங்க அவருக்கு அடுத்து உங்களுக்கு தான் நேரம். ஐயா நாங்க உங்களை மாதிரி பேச்சாளர் இல்லையா, நாங்கள திக்குவாயா காலையா, எங்களுக்கு தடைபட்டு விடும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் குற்றங்களை நியாயப்படுத்தவில்லை, விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டுகள் இன்னும் குற்றங்களை குறைப்பதற்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் தோழனாக, உங்கள் காவலாளியாக, உங்கள் வேலைக்காரராக குற்றங்களை குறைப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றுதான் முதலமைச்சருடைய அறிக்கையினுடைய வெளிப்பாடு. அதுதான் ரொம்ப முக்கியம். செல்வம் ஐயா சொல்றாரு தமிழ்நாடு. நான் ஒண்ணு சொல்றேன், மணிப்பூரை போய் பாருங்கள், மணிப்பூரை சென்று பாருங்கள். மணிப்பூருடைய நிலைமை இந்தியாவினுடைய நிலைமை. அது இந்தியாவினுடைய நிலைமை. குற்றங்கள் எல்லாம் நீங்கள் குறைவா இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? மணிப்பூரை பாருங்கள், யூபியை பாருங்கள், ராஜஸ்தானிலே கற்பழிப்பிலே முதல் மாநிலமாக திகழ்கிறது. அங்கே சென்று பாருங்கள், எங்கெங்கெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஆக இந்த சைபர் கிரைம்னு ஒரு குற்றங்கள் நடக்குது பாருங்களா. நீங்க சைபர் கிரைம்ல வாட்ஸ்அப் ஹேக் பண்றது, பணத்தை எடுக்கிறது, 100% மக்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? எல்லாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி. யாரு வர்றாங்க அப்படின்னா,
எல்லாமே வடநாட்டுக்காரர்கள். பீகார், ராஜஸ்தான் இது போன்று இருக்கக்கூடிய தொழிலாக ஒரு குடிசை தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். சைபர் கிரைம்னாவே அங்கதான். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக இது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கொடுக்கப்பட்ட அறிக்கையிலே அவர்கள் வேலை செய்கிறார்கள், விரைவாக செய்கிறார்கள் என்பதுதான் பொருள். அதுதான் ரொம்ப முக்கியம். குற்றங்களே இல்லாமல் நாங்கள் பெருமை கொள்ளவில்லை அப்படிங்கறத எடுத்துக்கொள்ளணும். அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்க சார், சொல்லுங்க சிங்கை பத்மநாபன் சார். இவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்றாங்க, புள்ளி விவரம் எல்லாம் சொல்றாங்க. கோர்ட் நீதி அரசர் சொல்லியிருக்காரு, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில பின்னடைவு இருக்கு. நம்ம காவல்துறை ஒரு உயிரில் கை அடிபடுது, கால் அடிபடுது, விரல் அடிபடுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருதயம் நல்லா இருக்கான்றது தான் முக்கியம். அது போச்சுன்னா எல்லாமே போச்சு. அது மாதிரி தகவல் தொழில்நுட்பம்ன்றது எவ்வளோ பெரிய முக்கியம் ஒரு காவல்துறைக்கு. அதில் போய் சங்கடம் என்று சொன்னால் அப்போ அது எப்படி போய் முடியும்? இத்தனை ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் ஒரே காரணம், காவல்துறையினுடைய நடவடிக்கை இன்னும் துரிதப்படுத்தணும். அரசியல் நிலைப்பாடு இருக்கக்கூடாது. கடந்த காலத்துல எதுனா ஒரு கட்சிக்காரங்க போய் ஸ்டேஷனுக்கு போனா உங்க பதவியை எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே இவங்க என்ன உடனே சொல்லுவாங்க, நான் வரவே இல்லை, நான் கிளம்பிடுறேன்னு. இப்ப அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலின்கிட்ட பேசணுமா, உதயநிதிட்ட பேசணுமா, கனிமொழிட்ட பேசணுமா, இந்த மாதிரி பேசணும், லைன் போட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தலைமை மீது பயமே கிடையாது. ஒரே ஒரு உதாரணம், ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய படம் மட்டும்தான் புகைப்படத்தில் இருக்கணும், போஸ்டர்ல இருக்கணும், பேனர்ல இருக்கணும், மற்றது யாருக்கு பேர் தான் இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களும் கடைபிடிச்சோம். ஆனா திமுக கட்சியில சேலத்துக்கு பண்ண மதுராந்தக இவரு நம்ம வீரபாண்டியாரும் ஸ்டாம்ப் சைஸ்ல போடுவார், கலைஞரையும் ஸ்டாலினையும். அப்ப ஐ பெரியசாமி ஒரு மூடு இருந்தா ஸ்டாம்ப் சைஸ்ல போடுவாரு, இல்லைன்னா போட்டோவே இருக்காது. இந்த யாரு தலைமை என்றதையே அங்கீகரிக்காத ஒரு மாவட்ட, அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட செயலர்கள் கட்சியோட உட்கட்சி பிரச்சனை நமக்கு இல்லமா, அதனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், இது நிர்வாகமா, இது கட்சியிலேயே அவங்களோட நிர்வாகத்துல வந்து உங்களுக்கு என்னுடைய கம்பெனில என்னுடைய 4 பிரான்ச்ல என்னுடைய மேனேஜர் என்ன தாண்டி எப்படி சில முடிவுகள் எடுக்க முடியும்? வித்வுட் மை கன்கரன்ஸ், வித்வுட் மை இன்ஃபர்மேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு தலைமைக்கு கட்டுப்படுகின்ற ஒரு கட்சியா என்பதே கேள்விக்குறி. அதனால தயவு செய்து, ஆனால் தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு காவல்துறையாக இருப்பதனால தானே இவ்ளோ நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம், இவ்ளோ நாங்க ப்ரோகிரஸ் பண்ணிருக்கோம் அவங்களால சொல்ல முடியல. ஸ்ட்ராட்டஜி நீங்க என்ன சொல்ற, சின்ன விஷயமா 250 பேர் ஹிஸ்டரி தியேட்டர் புக் பண்ணிருக்கோம், 140 பேர் தண்டனை கொடுத்துருக்கீங்க. வட சென்னையில மட்டுமே 500 பேர் இருக்காங்க ஹிஸ்டரி தியேட்டர்ஸ். விளையாடுறீங்களா நீங்க? ஒருத்தனை பிடிங்க, அவனை அரெஸ்ட் பண்ண உடனே அவனை பேப்பர்ல படிப்பாங்க, 10 ஆண்டு காலமாக 20 ஆண்டு காலமாக இத்தனை கொலை பண்ணிருக்காரு, இத்தனை கற்பழி பண்ணிருக்காரு, இத்தனை பேருடைய வெட்டி இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு வேடி தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஒரு இந்த ராஜாக்கெல்லாம் சொல்லுவாங்களா, பராக்னு சொல்லிட்டு ஒரு 10 அந்த அடைமொழி பேர் தானே குற்றவாளி பேர். அவர் தூத்துக்குடி செல்வம் சார் கரெக்டாக சொன்னார். டிஜிபி அவர்களுக்கு ஒரு அச்சம், அவரை மீறிலாம் பேச முடியாதுமா. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன ஆனாரு, எப்பேற்பட்ட பாரம்பரியம், எப்பேற்பட்ட தலைவர் பிடிஆர். அவர் என்ன பண்ணிட்டாங்க, எந்த காரணத்துக்கு எம்ஜிஆர் கேட்டார், நான் என்ன செய்தேன் குற்றம், எதற்காக என்னுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுன்னு கேட்டார். அது மாதிரி அவர் என்ன தப்பு பண்ணாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ராஜேந்திர பாலாஜிக்கு தேவடு கார்த்திகை எப்படா வெளியில வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில வருவார். வெளியில வந்தோடனே மந்திரி சபை கேட்ட தியாகி யாருங்க? தியாகி பணம் வாங்கி தர செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த மாதிரி அது இட்ஸ் டைப்போகிராஃபி. அந்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதனால நிர்வாகம் என்பது சீர்கேடு. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சரியான நேரத்துக்கு நான் இந்த தொலைக்காட்சிக்கு வந்திருக்கணும், லேட்டு. அதுக்கு ஒரே கதை சீர்கேடு. ஒரு தொலைக்காட்சியினுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு வீதி, ஒரு 40 அடி 60 அடி ரோடு, அதை என்ன பண்ணோம், 50 அடி 50% தோண்டிட்டு சரி பண்ணிட்டு வழியை விட்டு மீதி 50% சரி பண்ணி விடணும். மொத்தம் 100% ரோடையும் கட் பண்ணிட்டு எப்படி ஜனங்க எப்படி போகும், எதை பத்தியும் கவலை கிடையாது. ஏன்னா ஆட்சியாளர்கள் கேட்கறதுக்கு அதிகாரிகள் சரியில்லை. அதிகாரிகள் பற்றி சொல்லுவதற்கு நிறைவான கருத்துக்களை சொல்லிருங்க நீங்க இதோட சேர்த்து. தயவு செய்து ஆட்சி மாற்றம் ஒன்றே இதுக்கு தீர்வு. 4 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு, ஓராண்டு காலம் இருக்கு. இனிமே தலைமை நினைத்தாலும் கட்சி விட்டு போவானே கண்டு அடுத்த வருஷம் அடுத்த இந்த ஆட்சி போயிட்டு அடுத்த ஆட்சி வரும்போது பார்க்கலாம்னு சொல்லுவானே கண்டு அவங்க இனிமே சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மக்கள் தான் தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்யும். நன்றி சார். விஜய் கிருஷ்ணா, உங்களோட நிறைவான கருத்து. இங்கிலீஷ்ல செலக்டிவ் இக்னரன்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவோம். நாங்க தரவுகள் எதுவுமே கேட்க மாட்டோம். நான் அவர் உள்நோக்கமே வேற உள்நோக்கமா இருந்தது. இது பாக்குறவங்களுக்கும் தெரியும். இது காந்தி தேசம்.
ஒரு மனித சமுதாயத்துல நம்ம எல்லாருமே ஒரு குற்றமே இல்லாத ஒரு சமுதாயம் வேணும்னு தான் ஆசைப்படுவோம். அது ஒரு மனிதரா we are all to be committed to that. ஆனா என்னன்னா இருக்கிற நிலைமை ரியாலிட்டி எல்லாமே நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதாவது அந்த கனவு சமுதாயத்தை நோக்கி நம்ம நடை போடணும். அந்த ப்ராக்ரஸ்ல இருக்கோன்றதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? இங்க குற்றமே நடக்கலன்னு யாராவது சொன்னாங்களா? குற்றத்தோட ரேஷியோ கம்மியா இருக்கு. அதாவது ஒரு நாள்ல குற்றமே இல்லாம ஆக்கிட முடியுமா? இருங்க சார் குற்றமே இல்லாம ஒரே நாள் ஆக்கிட முடியுமா? அதாவது குற்றங்களை கண்டுக்காம அதிகரிக்க விட்டது எங்க ஒரு நிர்வாகம் எங்க இருக்கு? இன்னைக்கு குற்றத்தை நம்ம அந்த கனவு சமுதாயத்தை நோக்கி குற்றமே இல்லாத ஒரு மனித சமுதாயத்தை நம்ம உண்டாக்கணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட்ல அந்த வழியில நம்ம போறோன்றத நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவரு நம்ம செல்வம் சார் சொன்னாரு கோத்ரால ஒரு துன்பியல் சம்பவம் நடந்தது. அப்ப எங்க போச்சு உங்க கமிட்மெண்ட்? சரிங்களா? இன்னைக்கு நாடு ஃபுல்லா பல விஷயங்கள் நடக்குது. அது காஷ்மீர்ல ஒரு குழந்தைகளுக்கு என்ன ஆயிடுச்சு, மத்திய பிரதேஷ்ல போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு சிறு இருங்க சார் நிறைய பண்ணிடுங்க. மத்த 2 பேர்கிட்ட கருத்து கேட்கணும் ஒரு வரியில். அதாவது நம்ம இந்த ஒரு கவர்மெண்டோட கமிட்மெண்ட் அன்வேவரிங் கமிட்மெண்ட் தெரியுது. சரிங்களா? இந்த வழியில போற இன்னும் வரும் காலகட்டங்கள்ல இன்னும் நல்ல ரிசல்ட் வரும். இது வரைக்குமே ஒரு நல்ல அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நன்றி நன்றி. செல்வம் சார் உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவதுமா இந்த ஆட்சி வந்த பிறகுதான் ஜாதிய கொலைகள், ஜாதிய மோதல்கள், ஜாதிய கொலைகள், ஆதாய கொலைகள், மர்டர் ஃபார் கெயின், அதாவது ப்ராஃபிட்டுக்காக நடக்கிற கொலைகள் இருக்கு பாருங்க, அதுகள் அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவங்க சும்மா ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு குற்றம் நடந்துருச்சு, யாரோ 2 பேரை சரண்டர் பண்றாங்க, உடனே ஒரு 40 நாள் 50 நாள் பெயில் பெயில்ல வந்துருவாங்க. ஒரு வரியில் நிறைவான கருத்து ஒரு வரியில் இன்றைய தலைப்பு. இந்த அரசு நிர்வாகம் இல்ல மக்கள் நிர்வாகத்திலும் தோற்று போயிருக்கிறது. இந்த அரசு உங்க இஷ்டத்தை நீங்க நினைக்கிறதெல்லாம் பேசாதீங்க. சொல்லுங்க செல்வம் சார். கொண்டிருக்கிறது நாட்கள் எண்ணப்படுகிறது. அவ்வளவுதான், முடிச்சிருங்க. சரிங்க சார். இல்லைங்க சார், உங்களோட நிறைவான கருத்தை எங்களுக்கு தெளிவா. அதாவது இந்த அரசு எல்லா வகையிலும் தோற்று போயிருக்கிறது. சட்ட ஒழுங்கில் மாத்திரமல்ல, ஆட்சி அதிகார நிர்வாகத்திலே கவர்னன்ஸ் எதுன்னு சொன்னா இந்த அரசுதான். நான் அறிந்த வரையில் மிக மோசமான நிர்வாகம் என்பது திமுக ஆட்சியினுடைய நிர்வாகம் தான். இந்த ஆட்சி உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றி சார், நன்றி. காஷ்மீர்ல இப்போ ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு, நம்ம முன்கூட்டி சொன்னதுனாலதான் நம்ம எத்தனை விமானம் போச்சு, விமானம் எவ்வளவு போச்சு ஏதுன்றத பாகிஸ்தான்காரனே ஒத்துக்கிட்டான். இவர் ஏன் பேச தெரியல. ஆனா ஒண்ணு, இவங்க தாத்தா மத்திய பிரதேஷ்ல இருந்து 2 மினிஸ்டர் இந்த நாடா பெருமையா நினைக்கிறவங்க பத்தி பேசுறாங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க சார். மத்திய பிரதேஷ்ல இருந்து 2 மினிஸ்டர் இந்த நாடா பெருமை கொள்ற 2 மனிதர்கள் பத்தி என்ன கருத்து சொன்னாங்க அத பேசுங்க, அத பதிவு பண்ணுங்க சார். இங்க நாடா பெருமை கொள்ற 2 பேரை பத்தி என்ன பேசுறாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை அதை சொல்லுங்க சார். அத சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த நாடா பெருமை கொள்ற 2 பேரை பத்தி என்ன பேசிருக்காங்க சார்? நான் கொடுக்கிறேன் உங்களோட நிறைவான கருத்து. இது உங்களுக்கு செல்வம் சார் சொல்றதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சாதிய கொலைகள் அதிகமாக நடந்திருக்கிறது என்று சொல்றார். அம்பேத்கர் வரிகளோட முடிக்கிறேன். The feud between the caste induced and untouchables is never ending, it's eternal அப்படிங்கிறார். அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் இந்த இந்துக்களுக்கும் நடக்கக்கூடிய மோதல் என்பது முடிவு பெறாதது, இது நிரந்தரமாக அழியாமல் நடந்து கொண்டிருக்கு. இதை அழிக்க வேண்டும் என்றால், இதை நிறுத்த வேண்டும் என்றால் யூ சேஞ்ச் தி இந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்ல வர்றார். அது அம்பேத்கருடைய வரிகள். அதனால சாதிய கொலைகள் என்பது இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும், நடந்து கொண்டுதான் இருக்கும். நடந்து கொண்டு ஆக அந்த கொலைகளை தடுக்க வேண்டும் என்றால், நிறுத்த வேண்டும் என்றால்
சிஸ்டம் தான் மாத்தணும். அது ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து இந்த குறிப்பாக தலைப்பை ஒட்டி சொல்லுவது, நாங்கள் குற்றங்களை நியாயப்படுத்தவில்லை. ஒன்று, குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்றோம். தரவுகளின் அடிப்படையில் குற்றங்கள் குறைந்ததற்கான காரணம் என்னவென்றால், நாங்கள் அதிகமாக நல்லபடியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம், தீவிரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் பொருள். சரி, நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.